வெயிட் பண்ணுறீங்களா? ஐ வில் கால் யூ பேக் இன் 5 minutes. Yeah. அருண், இப்போ ஏன்டா கால் கட் பண்ண? என்னடா எடுத்தோடனே நீங்கள் ஏன் கொலை பண்ணக்கூடாதுன்னு போய் கேட்டுட்டு இருக்க? பின்ன அப்படி சொல்லாம அப்போதானே அவனுக்கு தெரியும். இந்த பிரவீன்குமார் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? எல்லார்கிட்டையும் போய் தினேஷா நவீன கொலை பண்ணியிருக்கான்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அவன் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட, அவன் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையுமே. இப்போ காலேஜ்லேயே யாரை கேட்டாலும் நவீனன் மர்டருக்கு யார் ரீசன்னா தினேஷ் தான் ரீசனுங்கிறாங்க. இவங்க ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. இவனா சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு அந்த ப்ரொஃபஸரும் சொன்னார், இவன் சொன்னதான் தினேஷ் மேலே சந்தேகம்னு. வருணும் சொன்னான். வருண் என்ன சொன்னான், ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? நீ ஞாபகப்படுத்தி பாரு வருண் சொன்னதை. சார் தினேஷ் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு பிரவீன் சொன்னான். இப்படி இவனாவே தினேஷ்னு ஒருத்தர் மேலே பழி போட்டானா அது சரியா? ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் மேலே ஒரு மர்டர் கேஸில் பழி போடலாமா? அவன் கேரக்டர் ரைட்டா நீ யோசிச்சு பாரு, அது தப்பு இல்லையா? வாட் இஸ் டூயிங் இஸ் நாட் ரைட்ரா. அதனால தான் நான் இப்படி அவனை ஒரு கொஷின் கேட்டேன். அப்போ அவனுக்கு தெரியும்ல நீ கொலை பண்ணியிருக்கேன்னு கேட்குமா, கொலைங்கிற அஃபென்ஸ் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும்ல. இல்லை தினேஷை கொலை பண்ணியிருக்கலாம்ல. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லியே. அப்படி அவன் பண்ணியிருந்தா இவன் சொல்றதுனால இவன் என்ன ஊருக்கே சொல்றான். இவன் சொல்றதுனால அவன் இன்னும் எக்ஸ்ட்ரா காஷியஸ் ஆயிடுவான், பயங்கர சீரியஸ் ஆயிடுவான். ஐயோ நம்ம எல்லாருக்குமே நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா அவன் சேஃபா செட்டில் ஆயிடுவான். இருக்கிற எவிடன்ஸ்லாம் அழிக்க பார்ப்பான், எங்கேயாச்சும் போய் மறைஞ்சிடுவான். அதான் நமக்கு தேவை. இல்லை சஸ்பெக்டை அவன் சஸ்பெக்ட் இப்போதைக்கு அவன் உண்மையாவே கில்ட்டியா இருந்தா கூட நம்ம அவன் சஸ்பெக்டாக வச்சிருக்க வரைக்கும்னா அவன் ஓகே நம்ம மேலே டவுட் வரலன்னு அவன் நினைப்பான். இவன் பண்ணுறத பார்த்தா இவனே கேஸை இது வரைக்கும் கொண்டு போன எல்லாம் கெடுத்து விட்டுருவான் போல. சரி இப்படியே வச்சுக்கோ, சப்போஸ் அவன் பண்ணல, தினேஷ் கொலை பண்ணல, அப்படியே இன்னொரு சான்ஸ் இருக்கு. ஒரு காயினுக்கு என்றைக்குமே ரெண்டு சைடு இருக்கு. அவன் பண்ணியிருக்கான்னு நீ சொல்லிட்ட, அவன் பண்ணல அப்படின்னாலும் இவனா வேற யாரோ பண்ணத இவனுக்கு தினேஷ் டவுட் இருக்குன்னு ஒரு ரீசனுக்காக அவன் தான் மர்டர்னு இவனே மர்டர்னு ஃப்ரேம் பண்ணிடுறான். இது ரைட்டா? நம்ம ஒரு டைரக்ஷனும் உண்மையை தேட போயிட்டு இருக்கோம். இவன் இப்படி ஃப்ரேம் பண்ற நம்ம திங்கிங் ப்ராசஸும் சேஞ்ச் ஆகுது. ஏன் இவன் சொல்றது ரைட்டா இருக்கக்கூடாது? ஒரு விஷயத்த தெரியாம அன்டில் இஸ் 100% ஷோர் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. ஒருத்தரை பத்தி அவர் இல்லாம பின்னாடி பேசுறதே மிகப்பெரிய தப்பு. அது எத்திக்ஸ், ஓகேங்களா? ஸோ இவன் இப்படி பண்றான். இப்போ தினேஷ் கொலை பண்ணியிருக்கானா இல்லையான்னு மேட்டர். அவன் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி இவன் பண்ற விஷயம் நம்மளுக்கு தான் பிரச்சனை. நம்ம தான் கேஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண விடாது. இவன் இப்படி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தானா. ஸோ அவன் ரெண்டு விஷயத்துலையும் அவன் தினேஷ் கொலை பண்ணியிருக்கான் பண்ணல, இவன் வாயை வச்சு சும்மா இருந்தான் நமக்கு நல்லது. நான் அதுக்காக தான் சொல்றேன். ஓகேடா, ஓகே ஒத்துக்கிறேன். பட் நம்ம ஹேண்டில் பண்ணுறது 21 to 23 இயர்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது எனக்கு தோணுது. ஜஸ்ட் சொல்கிறேன் ப்ளீஸ். ஆமாண்டா, எல்லாருமே 19, 23 வயசு இருக்கிற பசங்க தான். காலேஜ் பசங்க மாதிரி நடத்துக்கிறாங்க. அவங்க இருக்கான், காலேஜ் பசங்க நல்லவனும் இருக்கான். ஒரு பக்கம் நல்லவன் தான், இன்னொரு பக்கம் கெட்டவனும் இருப்பான்ல. நீ வேணா பாரு, இந்த கேஸ்ல அந்த காலேஜ் சொன்னீங்க, நீ சொன்னீங்க அந்த 19 வயசு 23 வயசுன்னு, அந்த பசங்களை எவனாச்சும் ஒருத்தன் இந்த கொலையை பண்ணியிருப்பான். நான் அப்போ உங்ககிட்ட பேசிக்கிறேன், சரியா? சரி புரியுது, ஆனாலும் கொஞ்சம் ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுறது. ஜஸ்ட்டு சொல்கிறது. ஹலோ சார். ஹலோ, யுவர் நேம்? அவந்திகா சார். நீங்கள் கால் பண்ணப்போ எடுக்க முடியல, அதான். ஓகே ஓகே. ஸோ இதுதான் கேட்கணும். லைக் நவீனன் உங்கள் ஃப்ரெண்டா? அண்ட் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நீங்கள் அங்கே இருந்தீங்களா? எஸ் சார். அண்ட் இல்லை, ஐ மீன் அன்னைக்கு ஈவினிங் நான் காலேஜில் தான் இருந்தேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் கிளாஸ்மேட்ஸ் தான். ஏதாச்சும் தேவைன்னா பேசிப்போம், அவ்வளோதான் சார். அவந்திகா, நீங்கள் அன்றைக்கி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக நோட்டீஸ் பண்ணிங்களா?
சார் அன்னைக்கு தினேஷ் எங்கேயோ போயிட்டு கிளாஸ்க்கு வந்தான், கோவமா இருந்தான். ஹேய், நீ நான் தான் லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட தீசிஸ் பென் டிரைவ் எல்லாத்தையும் உனக்கு பார்த்துக்க சொல்லி தானே வெளில போனேன். இப்போ திரும்ப வந்து பார்த்தாங்க லேபில் பென் டிரைவ் தீசிஸ் எதுவுமே இல்லை. நவீலன் இப்போ எங்க? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், செத்தான். தினேஷ் ஒரு ½ கழிச்சு வந்தான். மூஞ்செல்லாம் தண்ணியா ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரி கிளாஸ்க்கு வந்துட்டு பேக் எடுத்துட்டு போயிட்டான். தினேஷ் அன்னைக்கு திரும்ப வந்தப்ப ஏதாச்சும் சொன்னா உங்ககிட்ட? இல்லை சார், எதுவுமே பேசல. இங்கே யாரையும் பார்க்க கூட இல்லை. தென் எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு டெல் அவந்திகா? இல்லை சார், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அங்கே கூட கீழெல்லாம் போய் தேடணும், அவனை எங்கேயும் காணும் சார். ஓகே, யாரெல்லாம் போனீங்க? நானும் தர்ஷினியும். வேறு யாராச்சும் அங்கே இருந்தாங்களா? இல்லை சார், யாரும் இல்லை. வருண் வந்தான் என்ட்ரன்ஸில், அவன்கிட்ட கேட்டோம். வருண், நவீனன் இல்லை தினேஷ் எங்கேயாவது பார்த்தியா? எதுக்கு? இல்லை, ஒன்றும் இல்லை, காணும். அதான் அதெல்லாம் இங்கே தான் இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. நீ போய் வேலையை பாரு, கிளாஸுக்கு போ. சரி. அவ்வளோதான் சார். அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் நியூஸ் வருது நவீனன் பற்றி. எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. தட்ஸ் இட், அவ்வளோதானே? சரி, தேங்க்யூ அவந்திகா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். உங்கள் சைட்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க. வில் கெட் பேக் டு யூ அவந்திகா. வில் கெட் பேக் டு யூ. உங்கள் ஏதாச்சும் தேவைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன். தேங்க்யூ. சார், நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க சார். நான் எதுவுமே பண்ணலை. ஓகே ஓகே ஓகே, ஜஸ்ட் லிசன். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். பிரவீன், நீங்கள் மூச்சுக்கு 300 வாட்டி தினேஷ்னு சொல்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரவீன்? இப்படி தினேஷ்னு சொன்னால் நாங்களாம் அப்படியே விட்டுட்டு தினேஷ் பின்னாடி போயிடுவோம், அவன் தான் மர்டரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம், நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படின்னு கேன பையன் மாதிரி தெரியுதுங்களா? இங்க பாருங்க, யார் கொலை பண்ணிருப்பா இல்லைன்னு நீங்க எங்களுக்கு வந்து சொல்லித்தர தேவையில்ல. அதுக்குதான் நாங்க இருக்கோம், சரிங்களா? இங்க உங்களுக்கு டவுட்னா, சார் ஐ ஹேவ் அ டவுட் ஆன் திஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருந்தா அந்த ரீசன் சொல்லுங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். புரியுது, என்னடா இவன் நம்மள சொல்றானே அப்படி நினைக்கிற, யாரா இவன் அப்படின்னு. நீங்க வேலை அப்படி போலீஸ்ல எல்லாரையுமே சந்தேகமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ எனக்கு நான் இப்போ ஓப்பனா சொல்றேன் பிரவீன்குமார், எனக்கு ஸ்ட்ராங்கா உங்க மேலேயும் சந்தேகம் இருக்கு. நீங்க அதனால தினேஷ் நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு இன்னும் உங்க மேலே சந்தேகம் ஜாஸ்தியா வருது. எங்க நீங்க தப்பிக்கிறதுக்காக அவன் நேம் யூஸ் பண்றீங்களோ அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச விஷயம்னா நீங்க தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. நீங்க இன்னொருத்தனை கை காமிக்காதீங்க. ஒருத்தவங்க கை காமிச்சா 3 விரல் நம்மள காமிக்கும், மற்ற 3 விரல் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், யூஆர் இன்ஜினியர். ஸோ நீங்க அடுத்தவங்க குறை சொல்லாதீங்க. நம்ம மேலேயே இன்னைக்குமா 1000 குறை இருக்கு. நீங்க ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இன்சிடென்ட் சம்பந்தமா, இப்படி நடந்திருக்கலாம் சார், இப்படி இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இவன் மேலே பர்சனலாக டவுட் சார் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. இவன் தான் பண்ணா சார்லாம் சொல்லாதீங்க, ஓகேங்களா? ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அன்றைக்கி தினேஷ் வந்து ரொம்ப கோமா போனான்னு அவந்திகா சொன்னா சார், அதான் நான் சொன்னேன். அப்படி அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு முன்னாடி நானும் நவீனனும் லேபுக்கு போயிருந்தோம் சார்.
பென் டிரைவ். அவந்திக்கு அது யார் பென் டிரைவ்? தினேஷ் தான் வச்சுட்டு போனோம். ஓ அவன் ஏன்? இல்லை சும்மா தான் கேட்டேன், வச்சுட்டேன். சரி. தினேஷா? அதை நீ ஏன் எடுக்கிற? வச்சிரு, தினேஷ்க்கு தெரிஞ்சா பிரச்சனையாடும். சும்மா இருடா, அப்பெல்லாம் விட முடியாது. அசிங்கப்பட்டது எனக்கு தானே தெரியும். டேய் சொன்னா கேளுடா. முடியாதுடா, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்னை அடித்தான்ல, அப்போலேருந்தே ஏதாச்சும் பண்ணணும்னு இருந்தேன். இப்போ வசமாக சிக்கியிருக்கான். டேய் அது மேட்ச், இது ப்ராஜெக்ட் ரிவ்யூ. அவனை மாதிரி நீயும் பண்ணா எப்படிடா? நீ வேற தேடட்டும். ஏதோ பண்ணி தொலை, நீ சொன்னா கேட்க மாட்டேன். சரி வா போலாம். மிஸ்டர் பிரவீன்குமார், அதுக்கப்புறம் நவீனன் அந்த பென் டிரைவை என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? எனி ஐடியா? அப்புறம் அதை அவன் எங்கே வச்சான்னு தெரியல சார். அதுக்கப்புறம் நானும் அவனும் கேன்டீன் போயிட்டோம், அவ்வளோதான். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து நவிலன் எங்கே போனான்னு தெரியல. நான் அப்படியே ஃபோன் பேசிட்டு கிளாஸுக்கு போனேன். அப்போ பார்த்தேன்னா தினேஷ் வந்து ரொம்ப கோவமாக வெளியே போயிட்டு இருந்தான் சார். ரைட். அன்னைக்கு என்ன மத்தியானம் நடந்ததுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. யா நான் டெல் அதுக்கப்புறம் மர்டர் நடந்த நைட், அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக சொல்லுங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சொல்கிற போகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த கேஸை சால்வ் பண்ணுறதை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. கோ ஆன். ஏய் அவந்திகா, என்னாச்சு? கீர்த்தனையை எழுதிட்டு இருக்கா, வெளியே வேற தினேஷ் ரொம்ப கோவமாக போயிட்டு இருக்கான். பென் டிரைவ் பற்றி கேட்டான். நவீனன் தான் எடுத்தான்னு சொன்னேன். கோவத்தில் தர்ஷியோட லேப்டாப்பை தட்டி விட்டுட்டு நவீனன் மாட்டினா செத்தான்னு சொல்லிட்டு போயிட்டான். சுத்தம். ஏய் நவீனனை கொஞ்சம் கால் பண்ணுங்க. ஆமாம், நாட் ரீச்சபிள். அவன் பென் டிரைவ் எங்கே வச்சிருக்கான்னு வேற தெரியலையே. ஏய் தர்ஷினி, தினேஷே பேக்கப் தேடி போகாமல் நவீனனுக்காக போயிட்டு இருக்கான். அவன் லேப் ஒர்க்கே பண்ணலை, எல்லார்கிட்டையும் கேட்டு வாங்கின டேட்டா தான் அது. இதில் எங்கே அவங்ககிட்ட பேக்கப் எல்லாம் இருக்கும்? தினேஷ் ரொம்ப கோவமாக போயிட்டு இருக்கான், என்ன பண்ண போறான்னு தெரியல. சரி, அப்போ நான் தினேஷ் எங்கே போகிறான்னு போய் பார்க்குறேன். அப்புறம் நீங்களும் கொஞ்சம் தேடுங்க ப்ளீஸ், சண்டே ஆகிட போகுது. சரி. நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக தேடியும் அவனை காணோம் சார். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். நீங்கள் சொல்கிற வச்சு பார்த்தா தினேஷ்க்கும் நவீனனுக்கும் முன்னாடியே விரோதம். தினேஷ் வந்து நவீனனை மேட்ச் அப்ப அடிச்சிருக்கான். நவீனனுக்கும் தினேஷை பழி வாங்கணும்னு ஆசை. ஸோ அவங்களுக்கு பகை முன்னாடியே இருந்திருக்கு. நீங்கள் பார்த்த வரைக்கும் தினேஷ் நவீனன் மேலே கோபமாக இருந்தால் மர்டர் நடந்த நைட்க்கு முன்னாடி நவீனன் தினேஷோட ரிவ்யூ பென் டிரைவை எடுத்துகிட்டு போயிட்டான். ரெண்டுமே மேட்ச் ஆகும். யா ஐ அக்செப்ட். தினேஷ் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ கன்ஃபார்மாக அவன் தான் பண்ணான்னு என்னால் ஒரு கன்க்ளூஷன் வர முடியல. பார்ப்போம். ஐ திங்க் Dinesh has to do some serious explanation. பார்ப்போமே, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அவரு உங்களை மாதிரி ஏதாச்சும் இன்னொருத்தர கை காமிக்கிறாரா, இல்லை மாட்டிக்கிட்டோன்னு உண்மையை ஒத்துக்கிறாரான்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ மிஸ்டர் பிரவீன்குமார், தேங்க்யூ. இதனால உங்கள் மேலே ஏன் சந்தேகம் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. நான் இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் யாரையுமே லிஸ்ட்டை விட்டு தூக்க மாட்டேன், சரிங்களா? நீ இன்னும் லிஸ்ட்ல இருக்கீங்க. நீ இதில் சொன்ன ஒரு விஷயம் ஏதாச்சும் பொய்யின்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்.